மௌனமாக இருப்பேன். யார் சொல்றதுக்காக இல்லை. எவ்வளவு நேரம் இருக்கணும். பேசுறப்ப எழுதி காமிப்பாங்க, நான் பேச மாட்டேன் அப்படி கையில் எழுதி காமிப்பாங்க. அது மௌனம் இல்லை. மௌனம் என்பது நிறைய வகை. வாயின் மௌனம், உடலின் மௌனம், மனதின் மௌனம், அறிவின் மௌனம், இப்படி ஒவ்வொரு மௌனமான நம்ம போகணும். எடுத்தாலும் வாயின் மௌனம் முதல்ல, வாய் பேசாம இருக்கிறது அமைதியா. அடுத்தது என்ன? மனம் போராடக்கூடாது, குழப்பம் அடையக்கூடாது, தெளிவா இருக்கணும். அது மனதின் மௌனம். அறிவின் மௌனம் என்ன? அறிவை சேகரித்து தெளிவுடையது தான் அறிவு. குழம்புறது அறிவு கிடையாது. கம்பேர் பண்றது அறிவு கிடையாது. எனக்கு இது தெரியும், அது நல்லது, இதை விட அது சிறப்பு, அதெல்லாம் அறிவே கிடையாது. எதில் தெளிவடைகிறீங்களோ அதுதான் அறிவு. அப்ப அறிவு வந்தால் என்ன பண்ணணும்? உங்களுடைய ஆணவம் அடங்கணும். அதுதான் அறிவின் மௌனம். ஸோ உடலின் மௌனம் என்பது உடல் அசையாம பார்த்துக்கிறது, ஆடிக்கிட்டே இருக்கிறது, குதிச்சுக்கிட்டே இருக்கிறது, இதெல்லாம் உடலின் மௌனம் இல்லாத தன்மை. ஸோ மனதின் மௌனம் வாயிலிருந்து ஆரம்பிக்குது. வாயை மூடிட்டு அமைதியா இருக்க. ஸோ மனதின் மௌனம், உடலின் மௌனம், அறிவின் மௌனம், ஆன்மீக மௌனம். நீங்க அந்த பேரொழியோட ஒளியா மாறிட்டீங்கன்னா அதான் அற்புதமான ஒரு தேடல், ஒரு கூடல். ஓகே, அதுக்கான பயிற்சி தான் இந்த பக்தி மார்க்கமே.